அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எஸ்பிஐ, அதாவது ஆன்லைன் பேமெண்ட் எப்படி பண்ணுறது, அதுவும் குறிப்பாக எஸ்பி கலெக்ட் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஒன்றும் இல்லைங்க, ஆன்லைன் எஸ்பிஐன்னு ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அக்கௌண்ட் வரும். அதில் இந்த மேலே லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலர் தெரியுது இல்லையா, இந்த இதில் எஸ்பி கலெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எஸ்பி கலெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு இந்த செலக்ட் கேட்டகரி இருக்கும். இதில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை பண்ணினோடனே இந்த ஆப்ஷன் வரும். அதன் பிறகு ஃபில்டர் பை ஸ்டேட், இதில் அப்படியே ஜஸ்ட் இது பண்ணி ஸ்க்ரோல் டவுனில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க. இல்லை டிஏன்னு அடித்தா தமிழ்நாடு வரும். சம்டைம்ஸ் தெலுங்கானா மாறிடக்கூடாது. மறுபடியும் இன்னொரு முறை டிஏன்னு அடிங்க, தமிழ்நாடு வந்துடும். சரியா? அதன் பிறகு இந்த இதில் அதன் பிறகு மறுபடியும் திரும்பவும் லெஃப்ட் சைடு இதில் டைரக்டர்னு அடிங்க. DIRECTOR, டைரக்டர் ஆஃப் இந்தியன் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ அதன் பிறகு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு அதன் பிறகு உங்களோட டைரக்டரேட்டுக்கு கீழே இது போயிடும். அதன் பிறகு என்னென்ன அப்படின்னா பேமெண்ட் கேட்டகரி, அதாவது யூஜி ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதிக்கான ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அடுத்தது யூஜி ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதிக்கான கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். யூஜி ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதிக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சரி, நான் யூஜி ஆயுஷ் கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன். இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் கோட்டான்றது அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் 2 காலேஜஸ்க்கும் கூடவே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கான இந்த சீட்டு தான் இது. ஸோ இதில் நான் பே பண்ணலான்னு நினைக்கிறேன். அதன் பிறகு உள்ளே போயிட்டேன்னா, உள்ளே போன பிறகு என்னோட நீட் ரோல் நம்பர் என்ன, நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுங்க. இதில் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இயரை தான் செலக்ட் பண்ணணும். சரியா? அதாவது இயர் எல்லாமே நீங்கள், அதாவது பொது ஒன்றும் இல்லை, இந்த ஜஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இயர் இருக்கு இல்லையா, இயரை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இயரை தான் மறுபடியும் இன்னொரு முறை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக் ஏரோவில் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 2006 பிறந்திருக்கீங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு இது பண்ணிக்க. ரெண்டாவது மந்த்து ஜூன் மந்தில் பிறந்திருக்கீங்க. அதன் பிறகு டேட்டு, இந்த ஆப்ஷன் அதாவது ரிவர்ஸில் வரணும். ரிவர்ஸில் வந்தால் இங்கே கரெக்டாக நிற்கும். அதன் பிறகு கம்யூனிட்டியில் என்ன போடணும் அப்படின்னா பிசியா எம்பிசியா. சரியா? அதுக்கு பிறகு மொபைல் நம்பர் 90, உங்களுக்கு என்ன மொபைல் நம்பரோ கரெக்டாக போட்டுங்க. +1 அந்த 90 அதெல்லாம் எதுவும் போட வேண்டாம். டேரெக்டாக உங்களுக்கு 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக போட்டுருங்க. டிஸ்ட்ரிக் எல்லாமே மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத பாருங்கள். ஸ்டேட்டு, அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ, 0வா 500? சரியா? 0வா 500? சரியா? இதில் நீங்கள் என்னென்னா இந்த 0P ஃபே அதாவது SC ST கேட்டகரி இருக்கு இல்லையா, இப்போ ஒரு வேளை நீங்கள் இங்கே SCன்னு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபீ 0ன்னு கொடுத்துங்க. அல்லது மேலே எம்பிசியாக இருந்து இது பண்ணுறீங்கன்னா 500 கொடுத்துங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் அப்ளிகேஷன் ஃபீ இந்த இடத்துல 0 போட் செலக்ட் அப்ளிகேஷன் பண்ணுறது. சம்டைம்ஸ் இந்த கேட்டகரி அப்படியே விட்டுட்டு இப்போ நான் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு இதில் வர்றேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீயான இதையும் பே பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கான நிறைய சமயத்தில் இது தேவையே கிடையாது. ஸ்பெஷல் கேட்டகரினா 100 ரூபீஸ் தான் உங்களுக்கான இது. அது சரியா? அதில் என்ன ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்ற ரிமார்க்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதன் பிறகு இண்டிவிஜுவலாக கார்ப்பரேட்டாக நீங்கள் எல்லாமே இண்டிவிஜுவல் தான். இண்டிவிஜுவல்னால் யார் பே பண்ணுறா அவங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் ஐ ஹவ் ரீட் த டீட்டெயில்ஸ், அப்புறம் இதை கொடுத்துட்டு இந்த கேப்சா 3543 கேபிட்டலில் இருக்கா ஸ்மால் லெட்டரில் இருக்கா என்னென்னு பார்த்து இது பண்ணிங்க. இப்போ சி ஸ்மால் லெட்டரில் இருக்கா, ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு அதன் பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகும். சரியா? இங்கே ஏன் நெக்ஸ்ட்டு போகலை அப்படின்னா நீட் ரோல் நம்பர் ஷுட் பி வேலிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதனால தான் போகல. ஸோ இவ்வளோ தாங்க பேமெண்ட். இதில் ரொம்ப பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. ஈஸியாக நம்மளால் பண்ணக்கூடியதான். அழகாக பண்ணிவிட்டு இதனோட அடுத்த ஸ்டேஜில் பேமெண்ட் பண்ணின பிறகு பிரிண்ட் எடுக்க சொல்லும். அந்த பிரிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷனோட இணைச்சா மட்டும் போதும். வெரி வெரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரொசீஜர். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால்
இந்த லிங்க்கை கரெக்டாக இதை விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஆப்ஷனை மட்டும் எழுதிக்கிட்டு பக்கத்தில் உள்ள கடையில் கொண்டு போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப சேஃபாக முடிஞ்சிடும், எந்த வித குழப்பம் இருக்காது. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மோர் தென் 70% மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றத மறந்துடவே மறந்தாதீங்க. தேங்க்யூ.